இந்த உலகத்தில் தெஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட பயங்கரமானது வேறு யாருடைய குழப்பமும் கிடையாது. இந்த தெஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். முக்கியமாக 5 விடயங்களை பற்றி இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை நாங்கள் செய்யும் பொழுது தெஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தெஜ்ஜாலுடைய பயங்கரமான குழப்பங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சேனலில் பல பதிவுகளில் தனித்தனியாக தெஜ்ஜாலை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேல் ஐ பட்டன் எண்ட் ஸ்கிரீனில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தெஜ்ஜால் எப்படியாப்பட்ட பயங்கரமானவன் என்பது இந்த பதிவுகளை பார்ப்பதின் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். இந்த பதிவுல இந்த பயங்கரமான தெஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து நாங்கள் எப்படி பாதுகாப்பு பெற்றுக்கொள்வது, அவனுடைய ஃபித்னாக்கள் நம் மீது அண்டாமல் நாங்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பது என்ற விடயத்தை தான் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல பலவிதமான வழிமுறைகளை எமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இந்த வழிமுறைகளை நாங்கள் எடுத்து நடக்கும் பொழுது தெஜ்ஜாலுடைய குழப்பங்கள் எம்மீது ஏற்படாது. முதலாவது, ஒரு பாவம் நடக்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நாங்கள் தூரமாக இருக்க வேண்டும் என்று தான் இஸ்லாம் சொல்லுது. தூரமாக இருக்கும் பொழுது அந்த பாவம் எம்மீது ஏற்படாது, அந்த பாவத்திலே நாங்கள் சிக்க மாட்டோம். இதே போல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் புஅது அன் லிகாஹி, தெஜ்ஜால் வந்து விட்டால் அவன் இருக்கும் இடத்தை விட்டு நாங்கள் தூரமாகவே இருந்து கொள்ள வேண்டும். அபூ தாவூத், முஸ்தத்ரக் ஹாக்கிம், முஸ்னத் அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்றாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சமிஅ தெஜ்ஜால், தெஜ்ஜால் வந்து விட்டான் என்று யார் கேள்விப்படுகிறாரோ அவர் தெஜ்ஜாலை விட்டு தூரமாக இருந்து கொள்ளட்டும். ஃபல் யப்தஇத் அன்ஹு, தெஜ்ஜாலை விட்டு அவர் தூரமாக இருந்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவனை விட்டு விலகி இருக்கும் பொழுது அவனுடைய குழப்பங்களில் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான். இதனால் தான் சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ல யஃபிரன் நாஸ் மினத் தஜ்ஜாலி ஃபில் ஜிபால், மக்கள் தெஜ்ஜாலை பயந்து மலைகளின் பக்கம் விரண்டோடுவார்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? இவனுடைய குழப்பங்களில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முஃமின்கள் மலைகளின் பக்கம் விரண்டோடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அவனை விட்டு தூரமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அவனுடைய குழப்பங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பான். இரண்டாவது விடயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, சூரா கஹ்ஃபை ஓதுவது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஃபித 10 ஆயாத்தி மின் சூரத்தில் கஹ்ஃப், சூரா கஹ்ஃபுடைய 10 வசனங்களை யார் மனப்பாடமாக்குகிறாரோ, உஸிம மின் ஃபித்னத்தி தெஜ்ஜால், தெஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் சூரா கஹ்ஃபுடைய கடைசி 10 ஆயத்துக்களை யார் மரணமிடுவாரோ இவர் தெஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து பாதுகாக்கப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஹாக்கிமுடைய ரிவாயத் வருது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்றாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ சூரத்தல் கஹ்ஃபி கமா உன்ஸிலத் சும்ம அத்ரக தெஜ்ஜால், சூரா கஹ்ஃப் இறக்கப்பட்டது போல் யார் ஓதுகிறாரோ பிறகு தெஜ்ஜால் வந்துவிட்டாலும் இவன் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த சூராவை ஓதினால் அல்லாஹ் தெஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து எங்களை பாதுகாக்கிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா கஹ்ஃபில் அப்படி என்ன கூறுகிறான்? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து பாதுகாப்பு பெற இந்த சூராவை ஓத சொன்னார்கள்? வேறு சூறாக்கள் இருக்கிறது தானே? அப்படி இருக்க இந்த சூராவை மட்டும் குறிப்பாக ஓத சொன்னதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இந்த கஹ்ஃபுடைய ஆரம்பத்தை நாங்கள் பார்க்கும்
பொழுது குகைவாசிகள் அந்த 7 வாலிபர்களுடைய விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்கிறான். அவர்களுடைய சரித்திரத்தை சொல்கிறான். அந்த காலத்திலே வாழ்ந்த அநியாயக்கார அரசனிடத்திலிருந்து அல்லாஹ் எப்படி இந்த வாலிபர்களை பாதுகாத்தான் என்ற விடயத்தை அல்லாஹ் இந்த சூரா கஹ்ஃபிலே சொல்கிறான். அந்த அநியாயக்கார அரசனிடத்திலிருந்து அல்லாஹ் இந்த வாலிபர்களை பாதுகாத்தது போல் தஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து இந்த சூராவை ஓதக்கூடியவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பது தான் இந்த சூராவிலே மறைக்கப்பட்ட ரகசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த சூராவை நாங்கள் ஓதும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அந்த தஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பான். மூன்றாவது, தஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். இப்னு மாஜாவுடைய ரிவாயத் வருது. அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜால் வந்துவிட்டால் ஃபல் யஸ்தகிஸ் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இவர் உதவி தேடட்டும், பாதுகாப்பு தேடட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே இப்பொழுது இருந்தே நாங்கள் தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக எம்மை பாதுகாப்பான். நான்காவது விடயம், ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் தஜ்ஜாலுடைய குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமான ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த துஆவை தொழுகையுடைய அத்தஹியாத்திலே நாங்கள் ஓத வேண்டும். இந்த துஆக்களை தொடர்ச்சியாக ஓதும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயங்கரமான தஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து எங்களை பாதுகாக்கிறான். அது என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த துஆ புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமான ஒரு துஆ. இந்த துஆவுடைய கருத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நார், கபருடைய வேதனையை விட்டும் நரக வேதனையை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், நான் உயிருடன் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டும் மரண நேரத்திலே ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் குழப்பங்களை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், மஸீஹுத் தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். இந்த துஆவை நாங்கள் மனனமிட்டு ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தில் இந்த துஆவை ஓத வேண்டும். ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு எம்மை பாதுகாப்பான். இந்த துஆ அத்தஹியாத்தில் மட்டும் ஓத வேண்டிய துஆ கிடையாது. நாங்கள் எப்பொழுதெல்லாம் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறோமோ அந்த சந்தர்ப்பத்திலும் இந்த துஆவையும் நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக இந்த தஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பான். ஐந்தாவது விடயம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் வருது, தஜ்ஜாலால் மக்கா மதீனாவுக்குள்ளால் நுழைய முடியாது. முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத், மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா, தூர் சீனாய், இந்த 4 பிரதேசங்களுக்கு தஜ்ஜாலால் வர முடியாது, அவனுடைய ஆதிக்கம் பழிக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இதனால கடைசி காலத்தில் அதிகமான முஃமின்கள் இந்த மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதிகளில் குடியேற ஆரம்பிப்பார்கள். அதனால சில மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த தஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமா, இந்த இடங்களிலே குடியேற வேண்டும். இன்றைய காலத்தில் சாதாரணமான உலக விடயங்கள், பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படும் பொழுது நாட்டை விட்டு எத்தனையோ பேர் வெளியேறியதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த நாட்டில் இதற்கு பிறகு வாழ முடியாது, எதிர்காலம் கேள்விக்குறி என்று பலர் இந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளில் குடியேறியதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதே போல தான் அருமையானவர்களே, சாதாரண இந்த உலக விடயங்களுக்கே குடியேறக்கூடியவர்கள் இருக்கும் பொழுதே இந்த பயங்கரமான தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் ஏற்படும் பொழுது மக்கா மதீனாவில் குடியேறுவது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்கே குடியேறும் பொழுது இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இதற்குரிய வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு ஆச்சரியமான பல வழிகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த விடயங்களிலே எங்களுக்கு எது லேசாக படுகிறதோ, எது எங்களுக்கு செய்ய முடியுமோ அதை நாங்கள் இன்றிலிருந்தே செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இன்றிலிருந்தே தஜ்ஜாலுடைய குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். இன்றிலிருந்தே தொடர்ச்சியாக சூரா கஹ்ஃபை நாங்கள் ஓத வேண்டும். முடியுமானால் சூரா கஹ்ஃபை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை மனனம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மனனம் செய்துவிட்டால் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த சூரா கஹ்ஃபை எம்மால் ஓத முடியும் கண்ணியமானவர்களே. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததி
சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் இந்த பயங்கரமான தெஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவாய அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.